நம்ம ராகினி வந்து சொல்லுவோம், மாமா இப்பவே சொல்லுங்க மாமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கின்னு ரெடியா இருக்கிறேன் மாமா, இப்பவே வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி நான் வந்துடுறேன் மாமா. போது சி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி போது அதுக்கு வந்து சொல்லுவாங்க, மாப்பிள்ள இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்லட்டோமா, நீங்க ஆச்சு உச்சுனா சொல்றீங்க பார், காவேரிக்கு யாரும் இல்ல, காவேரிக்கு யாரும் இல்லைன்னு, காவேரி பின்னாடி நான் இருக்கிறேன்னு சொல்றீங்க பாரு, இத போயிட்டு அப்படியே ஊர் உலகத்துல சொன்னீங்கன்னு நினைச்சுங்க, இது பேரு வந்து அசிங்கம், புரியுதா? காவேரிக்கு நல்லது பண்றேன்ட்டு அவளுக்கு அசிங்கத்தை பண்ணி வைக்க போறீங்க. இதை பாருங்க, நீங்க எதை வேணா நினைச்சுக்குங்க, காவேரிக்கோசரம் நான் இறங்கி வச்சு உங்களை எல்லாரையும் செய்வேன். காவேரியேன்னா யாரு நினைச்சுன்னுக்கிறேன், ஒரு அன்புக்கோசரம், அவ குடும்பத்துக்கோசரம் அவ உயிரையே கொடுக்கறவ. உங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியுமா? குடும்பம்னான்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு மற்றவங்களோட குடும்பத்தை அழிக்க தான் தெரியும், வாழ வைக்க தெரியாதுன்ட்டு நம்ம நிவின் வந்து காவேரிக்கு அவ்வளோ அப்பா சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் வந்து ஒரு தாய் மாமா கிட்ட பேசும்போது நிவின் வந்து வேற லெவல்ல காமிச்சிக்கிறாங்கங்க. எனக்கு நிவினோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.